என்ன செய்ய போறோம்னா ஃப்ரைடே. இப்போ இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்ப்போமா? இந்த அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மா. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, கேப்சிகம், வேறு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. முக்கியமாக கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட் நம்ம 2 முட்டை இதில் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பெப்பர், சால்ட் எல்லாமே இது கூட ஆட் பண்ணி நல்லா முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுமாதிரி பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிடுங்க, அப்போ தான் ஸ்க்ராம்பிள் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ எக்கை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. இங்கே எக் சேர்க்காமல் நார்மலாகவும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இப்போ சட்டில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது எக்கு தனியாக எடுத்தாச்சு. மறுபடியும் அதே பேனில் நம்ம ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா வதங்கிக்கிறட்டும். கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போதும், ரொம்ப வெங்காயம் வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கேபேஜ் இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கேப்சிகம் ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினாலே போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த காய்கறிக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு கடையில் உள்ள மசாலாவும் எதுவுமே சேர்க்க மாட்டோம். வீட்டில் உள்ள நார்மல் பெப்பர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவே சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்கையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு காரத்துக்கு இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெப்பர் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றப்ப பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை 90% நல்லா குக் பண்ணி வடித்து வச்சுருக்கோம். ஓவர் குக் ஆக வேண்டாம், நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கிறோங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சோறை வடிக்கும் போது லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறங்க. அப்போனா சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உங்களுக்கு நல்லா உதிரியாகவே கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸையும் ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ரைஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதிரியாக வடிக்கிறீங்களோ அதுக்கெவ்வளோ ரைஸ் நல்லா உதிரியாக வரும், ஒட்டாமல் சேராமல் இருக்கும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். கடையில் உள்ள ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நல்லா நமக்கு சூடான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி ஆகிட்டு, நம்மள நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான். நம்ம எந்த மசாலா பொடியோ அஜினோமோட்டோ எதுவுமே நம்ம எல்லாம் சேர்க்கலை, வெறுமனே மிளகு மட்டும்தான். அதுவே ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி கூட. இல்லை நீங்கள் சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆயிரும். கண்டிப்பாக மக்களே எல்லாருமே இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய் வேணுன்னா கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.